உலகவாழ் தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். கடந்த எபிசோடில் இந்தோனேஷியாவின் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த எபிசோடில் ஒரு மாறுபட்ட விஷயத்தை தெரிந்து கொள்வோம். அது என்ன என்று தெரிந்து கொள்ள வாங்க உங்கள் சங்கமித்ராவுடன் நம் இந்தோனேஷியா தமிழ் முரசு சேனலுக்கு போகலாம். முதலில் நான் கூறியது போல ஒரு மாறுபட்ட விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்வோம். அது என்னவென்றால் இதுதான் இந்தோனேஷியன் நாணயம். இது பற்றி தான் நம்ம விரிவாக பார்ப்போம். இந்தோனேஷியன் நாணயம் ரூபியா. இந்த சொல் சன்ஸ்கிருத மொழியில் இருந்து வந்தது. இதன் பொருள் வெள்ளி எனப்படும். ஆதி காலத்தில், அதாவது கிறிஸ்துக்கு முன் 6வது நூற்றாண்டில் இந்து பௌத்திசம் ராஜ்யம் நடக்கும்போது அந்த கலாச்சாரம் மொழி ஒன்றாக கலந்தது இந்தோனேஷியாவில். விதமான ருபியா நாணயத்தை பல நாட்டுகளில் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், சிசிலஸ், மௌரிட்டியஸ், ஸ்ரீலங்கா மற்றும் மால்தீவ்ஸ். இந்தோனேஷியாவின் புழக்கத்தில் இருந்த நாணயங்களில் 2 வகையாக பிரிக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்னும் சுதந்திரத்துக்கு பின்னும். சுதந்திரத்துக்கு முன் இந்தோனேஷியாவின் ராஜா காலத்திலும் மற்றும் டச் காலனி காலத்திலும் அவர்கள் பயன்படுத்த நாணயங்கள் உலோகத்தாலான நாணயம். சுதந்திரத்துக்கு பின் பலதரப்பட்ட நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்தன. தற்பொழுது இந்தோனேஷியாவின் புழக்கத்தில் உள்ள காகித மற்றும் உலோகத்தாலான நாணயத்தில் பார்ப்போம். இதுதான் 1000 ரூபியா நோட்டு. இந்த மதிப்பு ஏறக்குறைய 5 இந்திய ரூபாய். முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் 2000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 10 இந்திய ரூபாய். முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் 5000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 25 இந்திய ரூபாய். முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் 10,000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 50 இந்திய ரூபாய். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இதுதான் 20,000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 100 இந்திய ரூபாய். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இதுதான் 50,000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 250 இந்திய ரூபாய். முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் 100,000 அல்லது 1,00,000 ரூபியா நோட்டு. இதன் மதிப்பு ஏறக்குறைய 500 இந்திய ரூபாய். இது முன்பக்கம், இது பின்பக்கம். இந்த படத்தில் உள்ளவர்கள் தான் இந்தோனேஷியாவில் முதல் அதிபரும் முதல் துணை அதிபரும். முதல் அதிபரின் பெயர் திரு சுகார்னோ அவர்கள். முதல் துணை அதிபர் பெயர் திரு முகமது ஹத்தா அவர்கள். இந்தோனேஷியாவின் புழக்கத்தில் உள்ள நோட்டுகளில் பல சுதந்திர போராளிகளின் படங்கள் இருக்கும். ஏனென்றால் அவர்களின் தியாகத்தை மக்கள் என்றும் நினைப்பதற்கும் போற்றுவதற்கும். மற்றும் இந்தோனேஷியாவின் சின்னம் கருட படம் உள்ளது.
நோட்டில் பின்பக்கத்தில் இந்தோனேஷியாவின் பல கலாச்சார நாட்டியங்களில் படங்கள் உள்ளது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபட்ட நாட்டியங்கள் உள்ளன. அதனுடன் இயற்கையியலில் பொங்கும் காட்சி படங்கள் உள்ளன. இப்போ நீங்க பார்த்து கொண்டிருப்பது சுதந்திரத்துக்கு முன் வந்த சில நாணயம் படங்கள். இப்போதைய நீங்க பார்த்து கொண்டிருப்பது சுதந்திரத்துக்கு பின் வந்த சில நாணய படங்கள். இந்த வருஷத்துல தான் இந்தோனேஷியாவின் சுதந்திரம் வந்தது. இது வெறும் படம் தான், ஒரிஜினல் இல்ல. ஸ்பேஸ்மேன். இது 5 ரூபாய். இதுதான் இந்தோனேஷியாவின் 1 ரூபியா நாணயம். முன்பக்கம் பின்பக்கம். இது ஒரிஜினல், வெறும் படம் இல்லை, ஒரிஜினல் நோட்டு இது. இதுதான் இந்தோனேஷியாவில் 2.5 ரூபியா, 2,5 ரூபியா, 2.5 ரூபியா. முன்பக்கம் பின்பக்கம் ஒரு நோட்டு தான் இருக்கு. இது 10 ரூபாய். இதுதான் இந்தோனேஷியாவின் 100 ரூபாய். முன்பக்கம் பின்பக்கம். இந்த நோட்டு 84ல் வந்தது. இது 92ல் வந்தது. இதுதான் இந்தோனேஷியாவில் 500 நோட்டுகள். இது 82ல் வந்தது, 88ல் வந்தது. இது முன்பக்கம் பின்பக்கம். இது ஒரு நோட்டு தான் இருக்கு. முன்பக்கம் பின்பக்கம். இது 92ல் வந்தது. இதுதான் இந்தோனேஷியாவில் 1000 ரூபாய். இது 75ல் வந்தது. ஆனால் இது ஒரிஜினல் இல்லை, இது ஸ்பேஸ்மேன் தான் படம். ஆனால் இது எல்லாம் ஒரிஜினல். 87ல் வந்தது. இது 92ல் வந்தது. இது 2000ல் வந்தது. இது 2000 ரூபாய். பார்த்தது மாதிரி தான். இது இன்னும் புழக்கத்தில் உள்ளது, ஆனால் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு.
முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் இந்தோனேஷியாவில் 5000 ரூபாய். இது ஸ்பேஸ்மென் தான், ஒரிஜினல் இல்லை. முன்பக்கம், பின்பக்கம். இது 75 வந்தது. இது ஒரு நோட்டு தான் இருக்கு, 86 வந்தது. இது 92 வந்தது. முன்பக்கம், பின்பக்கம். இது 2001 வந்தது. இது இன்னும் புழக்கத்தில் உள்ளது. முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் இந்தோனேஷியாவில் 10,000 ரூபியா நோட்டுகள். இது 85 வந்தது. இது 92 வந்தது. அப்புறம் இது 98 வந்தது. இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் தான் டிஃப்ரெண்ட். ஆனால் வெளியீட்டு ஆண்டு 2005, இது 2010. இது இன்னும் புழக்கத்தில் உள்ளன. இதுதான் இந்தோனேஷியாவில் 20,000 ரூபியா நோட்டுகள். இதெல்லாம் ஒரிஜினல். இதான் ஃபர்ஸ்டாக வந்தது. இது 95 வந்தது. இப்போ நம்ம இந்த 20,000 ரூபாய் தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 1998 வெளியே வந்த 20,000 நோட்டு. இது சிறப்பு அம்சம் என்னவென்றால், உலகத்தில் எந்த நாட்டின் நாணயத்திலும் இல்லாத ஒரு ஹிந்து தெய்வத்தின் படம் உள்ளது. அதுதான் இந்த பிள்ளையார் படம். இந்த நோட்டு இப்போ புழக்கத்தில் இல்லை. ஆனால் பல நாட்டுகளில் வாழ்கின்ற ஹிந்து தமிழர்கள் இது பெரிய பொக்கிஷமான மதிக்கிறார்கள். அவர்களின் பூஜை அறையில் வைத்திருப்பார்கள். இந்த நோட்டில் படத்தில் உள்ளவர் யார் என்றால், டச் காலனி காலத்தில் இந்த நாட்டின் கல்விக்காக போராடியவர். அவர் பெயர் கி ஹஜார் தேவந்தாரா. அவர் இந்த நாட்டின் குடிமக்களுக்காக பல பள்ளிக்கூடங்களை நிறுவினார். அதனால் அவரை போற்றுவதற்காக இந்த நோட்டின் அவர் படம் உள்ளது. அதேபோல் கல்வியை குறிப்பதற்காக பிள்ளையார் படத்தையும் வைத்தார்கள். இந்த நோட்டு 2004 வந்தது. முன்பக்கம், பின்பக்கம். இதுதான் இந்தோனேஷியாவில் 50,000 ரூபியா நோட்டுகள். இதுதான் இந்தோனேஷியாவில் முதலில் வெளியே வந்த 50,000 ரூபியா நோட்டு. பிறகு சிறப்பு வெளியீடாக பிளாஸ்டிக்கில் வந்த நோட்டு. இது காகித நோட்டு. இது பிளாஸ்டிக்ல வந்த நோட்டு. இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பின்பக்கம். இந்த நோட்டில் உள்ளவர் தான் திரு சுஹார்த்தோ அவர்கள். இந்தோனேஷியாவில் 32 வருஷமாக அதிபராக இருந்தவர். பிறகு இந்த நோட்டு 99 வந்தது. முன்பக்கம், பின்பக்கம். இது 2009 வந்த நோட்டு. முன்பக்கம் மற்றும் பின்பக்கம். இதுதான் இந்தோனேஷியாவில் 100,000 ரூபியா நோட்டுகள். இதுதான் முதல் 100,000 பிளாஸ்டிக்கில் வெளியான நோட்டு. இது முன்பக்கம், இது பின்பக்கம். இதுதான் இந்தோனேஷியாவின் பார்லமெண்ட் ஹவுஸ். முதல் அதிபர், முதல் துணை அதிபர். பிறகு 2004 வந்த நோட்டு. இது
முன்பக்கம், பின்பக்கம். சில மாற்றங்கள் பிறகு வந்த நோட்டு. இதுதான் 2020 சிறப்பு வெளியீடான 75,000 ரூபியா நோட்டு, ஸ்பெஷல் எடிஷன். முன்பக்கம், பின்பக்கம். இது 75 வருடம் சுதந்திர பிரகடனத்தின் ஞாபகம் சின்னமாக வெளியிடப்பட்டது. ஆனால் இந்த நோட்டு புழக்கத்தில் இல்லை. இதுதான் இந்தோனேஷியாவின் உலோகத்தாலான நாணயங்கள். சுதந்திரத்துக்கு பின் முதலில் வந்தது 1 ரூபியா. இது 2 ரூபியா, 5 ரூபியா. இதுதான் முதலில் வந்த 10 ரூபியா, 71 வந்தது. இது 74 வந்தது. இது 79 வந்தது. இதுதான் முதலில் வந்த 250 ரூபியா, 71 வந்தது. இது முதலில் வந்த 50 ரூபியா. இது 94 வந்த 50 ரூபியா. இது 2000 வந்த 50 ரூபியா. இதுதான் முதல் 100 ரூபியா. இது 78 வந்த 100 ரூபியா. இது 91 வந்த 100 ரூபியா. இது 99 வந்த 100 ரூபியா. இது 2015 வந்த 100 ரூபியா. இதுதான் முதல் 200 ரூபியா. இது 2016 வந்த 200 ரூபியா. இதுதான் 500 ரூபியா, வந்தது 91. இது 2000 வந்த 500 ரூபியா. இது 2003 வந்த 500 ரூபியா. இது 2016 வந்த ரூபியா. இது இன்னும் புழக்கத்தில் உள்ளன. இதுதான் முதல் 1000 ரூபியா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். 96 வந்தது. இது 2010 1000 ரூபியா. இதுதான் 2016 வந்து 1000 ரூபியா. இந்த பதிவில் இருந்து இந்தோனேஷியாவின் ரூபியா நாணயங்களில் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் அமுத்துங்க. உங்கள் கருத்தை காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. உங்களெல்லாம் அடுத்த எபிசோட்களில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்கள் சங்குமித்ரா இந்தோனேஷியாவில் இருந்து. நன்றி, வணக்கம்.